அப்படித்தான் சிரிப்பேன். ஒரு மன்னரும் ராணியும் மாளிகையின் பால்கனியிலே மந்தகாசமாக அமர்ந்து வேலைக்காரர்களை அழைத்து பழங்களை கொண்டு வர, அதிலே அருமையான ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை உரித்து ராணி ராஜாவுக்குத் தர, அந்த சுளைகளை அவர் ஒன்று விழுங்கிவிட்டு இன்னொரு சுளையை எடுத்து ராணிக்கு ராஜா ஊட்டிவிட, அப்போது உரிக்கப்பட்ட அந்த பழத்தின் தோலை வெளியிலே தூக்கி எறிய, அப்போது தெருவிலே போன ஒரு பிச்சைக்காரன் அந்த ஆரஞ்சு பழத்தோலை எடுத்து கடிக்க, அதை பார்த்த ராணி கோபமடைந்து, நாம் சாப்பிட்டு தூக்கி எறிந்த தோலை அவன் சாப்பிடுவதா? இது மாளிகையின் சொத்து என்று கூட அவனுக்கு தெரியாதா என்று ராணி கோபிக்க, உடனே மன்னன் தன்னுடைய காவலனை விட்டு அந்த பிச்சைக்காரனை சவுக்கால் அடிக்க சொல்ல, காவலன் கீழே இறங்கி ஓடி, எப்படிடா மன்னர் சாப்பிட்ட பழத்தின் தோலை நீ சாப்பிடலாம் என்று சவுக்கால் அடிக்க, அந்த பிச்சைக்காரன் அடியை வாங்கி கொண்டு கலகலவென சிரிக்க, மன்னனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு அவனே கீழே இறங்கி வந்து கேட்க, ஆமாம், அப்படித்தான் சிரிப்பேன் என்று பிச்சைக்காரன் சொல்ல, ஏன் சிரிக்கிறாய் என்று மன்னன் கேட்டபோது பிச்சைக்காரன் சொன்னானாம், அந்த பழத்தின் தோலை சாப்பிட்ட எனக்கே இவ்வளவு சவுக்கடிகள் என்றால் முழு பழத்தையும் சாப்பிட்ட உங்களுக்கு எவ்வளவு அடிகள் விழ வேண்டும் என்பதை எண்ணித்தான் சிரிக்கிறேன் என்று மன்னனையும் ராணியையும் பார்த்து அந்த பிச்சைக்காரன் சொன்னானாம்.